ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு விடியற் காலையில் என்ற சிறுகதை. தன் காதலன் நாட்டுக்கு துரோகம் செய்யும் ஒரு துரோகி என்று தெரிந்ததும் அந்த காதலி செய்த துணிச்சலான முடிவு என்ன? வாங்க பார்க்கலாம். ஒரு விடியற் காலையில் வானம் மெல்லிதான பீட்ரூட் நிறம் வாங்கி விடித்து கொண்டிருந்தது. அவந்திப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மயான பூமி மாதிரி தெரிய ஊர்மிளா ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கினாள். 23 வயது. காலை தூக்கம் பறிப்போன தடயம் அவளுடைய அழகான கண்களில் தெரிந்தது. சிறிய கைப்பையின் ஜிப்பை பிரித்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ரிக்ஷாவாலாவிடம் கொடுத்தாள். சுக்ரியா என்று சொல்லிவிட்டு அவன் துடைத்து வைத்த மாதிரி நிசப்தமாயிருந்த வீதியில் வேகமாய் ரிக்ஷாவை மிதித்து கொண்டு போய்விட ஸ்டேஷன் இருந்த தெரு மறுபடியும் ஊமையாயிற்று. ஊர்மிளா மெல்ல ஸ்டேஷனுக்குள் நடந்தாள். துப்பாக்கி ஏந்திய 2 சர்தார்ஜி இராணுவ வீரர்கள் கனமான பூட் சத்தங்களோடு அவளை வேகமாய் கடந்து போனார்கள். கடந்த 1 வார காலமாய் நகருக்குள் பரவலாய் இவர்களைத்தான் பார்க்க முடிகிறது. இது மாதிரி அதிகாலை நேரங்களிலும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலும் ஜனங்கள் யாரும் வெளியே தலை காட்டுவதில்லை. நாள் பூராவும் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த நாட்களும் உண்டு. ஊரடங்கு சட்டம், திடீரென்று பதட்ட நிலை. கடந்த 1 வாரமாய் ரயில்கள் இந்த ஸ்டேஷனில் நிற்காமல் போய்கொண்டிருந்தது. இப்போதுதான் நின்று போக ஆரம்பித்திருக்கிறது. அவளுடைய செல்போன் கைப்பையிலிருந்து ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து டிஸ்பிளேயில் அழைப்பது யார் என்று பார்த்தால் அவளுடைய அண்ணி துர்கா. என்ன அண்ணி, பத்திரமா ஸ்டேஷன் போய் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன் அண்ணி. ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வந்துருமா? தெரியல, இனிமே தான் விசாரிக்கணும். ஊர்மிளா, உன்னோட அண்ணன் டியூட்டி முடிஞ்சு இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவார். அவர் வர்றதுக்குள்ளே நீ வினோதை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா பரவாயில்ல. அவர் வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா என்னை கொன்னே போட்டுருவாருமா. சரி அண்ணி. செல்ஃபோனை அணைத்து பைக்குள் போட்டுக்கொண்ட ஊர்மிளா அந்த பக்கமாய் போன சோல்ஜர் ஒருவரை கூப்பிட்டு ஹிந்தியில் கேட்டாள். பக்ரானங்கல் எக்ஸ்பிரஸ் சரியான நேரத்துக்கு வந்துருமா? 15 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் எங்கே போகணும்? நான் போல, அந்த ட்ரெயினில் வர்ற ஒருத்தரை ரிசீவ் பண்ணணும். நீங்கள் எதுக்காக வந்தீங்க? ஊர் கெட்டு சாக்கடையாக மாறிடுச்சு. வீட்டில் ஆண்கள் இல்லையா? இல்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் ஊர்மிளா. கொஞ்சம் தள்ளி போய் தனியாக இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். நேரம் சரியாக 6:25. ரயில் டீசல் என்ஜினின் சைரன் சத்தம். ஊர்மிளா எழுந்தாள். வெகு தூரத்தில் ரயிலின் முகம், அதன் உருவமும் இறைச்சலும் கொஞ்சம் கொஞ்சமாய் பெரிதாகி கொண்டே வந்து தடப்புடன் பிளாட்பாரத்தில் நுழைந்தது. இராணுவ ஆட்கள் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் சொற்பமாய் சிவில் ஆட்கள். அவர்களுக்கிடையே வினோதை தேடினாள் ஊர்மிளா. அதோ ஊர்மிளா ஓடினாள். ஹாய் வினோத். ஹாய் ஊர்மிளா, நீ என்னை ரிசீவ் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். எப்படி அப்படி நினைக்கிறீங்க? ஊர் புறவும் கலவரமாக இருக்கேன். காதலுக்கு முன்னாடி கலவரமாவது கத்திரிக்காயாவது. வா போகலாம். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். ரிக்ஷா ஸ்டாண்டில் ஒரே ஒரு ரிக்ஷா நின்று இருந்தது. ரிக்ஷாக்கார கிழவன் கேட்டான், கிதர் ஜானேகா? டிஃபென்ஸ் காலனி, 6th விங். 50 ரூபியா? அந்நியாய வாடகை தான், வேறு வழி இல்லை. ஏறி உட்கார்ந்தார்கள். ரிக்ஷா புறப்பட்டது. ஊர்மிளா, நான் உன்னோட வீட்டுக்கு வரதில்லை. உன் அண்ணனுக்கும் அன்னைக்கும் இஷ்டந்தானே? இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு, நான் ஹோட்டலுக்கு போயிடுறேன். நோ, அண்ணனும் சரி அண்ணியும் சரி நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. அண்ணி ஜோவியல் டைப், அண்ணன் கொஞ்சம் மூடி டைப். அதிகமாக பேச மாட்டார். சிரிப்பு கூட ரேஷனில் போடுற சக்கரை மாதிரி அளவாக தான் இருக்கும். நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி அண்ணன் ஏதாவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதை பார் ஊர்மிளா, நான் ஒரு EEE என்ஜினியர். ஒரு நல்ல கம்பெனியில் மாதம் 27,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க இப்போவே ரெடி. உன்னோட அண்ணன் கேட்டாலும் இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். 2 பக்கமும் உயர்ந்திருந்த குவார்ட்டர்ஸுக்கு நடுவே ஓடி 542 என்று எண்ணிடப்பட்டிருந்த வீட்டுக்கு முன்பாய் நின்றது ரிக்ஷா. ரிக்ஷாக்காரனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டின் அழைப்பு மணிக்கு வேலை கொடுத்தாள் ஊர்மிளா. அரை நிமிட அவகாசத்துக்கு பிறகு கதவு திறந்தது. அண்ணி துர்காவும் அண்ணன் சாம்குமாரும் நின்றிருந்தார்கள். சாம்குமாரின் கண்களில் கோபம் தத்தளித்தது. துர்காவின் கண்களில் கலக்கம். அண்ணனின் கோபத்தை லட்சியம் செய்யாமல் வினோதை அறிமுகப்படுத்தினாள் ஊர்மிளா. அண்ணா,
இவர் தான் வினோத். ஆ ஆ. துர்கா ஊர்மிளாவின் காதை கடித்தாள். ஊர்மிளா, நீ முதல்ல அவரை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. உன்னோட அண்ணன் உன் மேலே கோபமாக இருக்காரு. எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். ஊர்மிளா நிலைமையை புரிந்து கொண்டு வினோதை மாடியில் இருந்த அறைக்கு கூட்டி போனாள். வினோத், இதுதான் எங்களுடைய கெஸ்ட் ரூம். 2 நாளைக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஊர்மிளா, உன்னோட அண்ணனுக்கு நான் இங்கே வந்ததில் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நோ, அண்ணனுக்கு கோபம் உங்கள் மேலே இல்லை, என் மேலே. ஊர் கலவர பூமியாக மாறி இருக்கிற சூழ்நிலையில் நான் உங்களை ரிசீவ் பண்ண ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதால் அவருக்கு கோபம். 10 நிமிஷத்தில் எல்லாம் சரியாக போயிடுவார். ஊர்மிளா கீழே இறங்கி வந்து சமையல் அறையில் காஃபி கலந்து கொண்டிருந்த போது சாம்குமார் உள்ளே வந்தான். பற்களை கடித்து கொண்டு பேசினான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோட பேச்சையும் மீறி உன்னோட அண்ணி பேச்சையும் மீறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்ப. காதல் கண்ணைத்தான் மறைக்கணும் சொல்லுவாங்க, புத்தியையும் மறைக்கணும். இப்போ தான் தெரியுது உனக்கு. சரியான அண்ணா ப்ளீஸ் இப்போ எதுவும் பேசாத. ஊர்மிளா காஃபியை கலந்து கொண்டு மாடி அறைக்கு போக சாம்குமார் கத்தினான். போய் அவனுக்கு காஃபி கொடுத்துட்டு உடனே வந்துடாத. அவனோட மடியில் படுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வா. ஊர்மிளா மாடி படிகளில் மௌனமாக ஏறினாள். சரியாக 10 நிமிடம் கீழே இறங்கி வந்தாள் ஊர்மிளா. இறுகிய முகத்தோடு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சாம்குமாரிடம் வந்தாள். அண்ணா. என்ன? கொஞ்சம் மேலே வா. எதுக்கு? வான்னு நான் சொல்கிறேன். அவன் கூட பேசக்கூடிய நிலைமையிலலாம் நான் இப்போ இல்லை. வினோத்தும் இப்போ உன் கூட பேசக்கூடிய நிலைமையில் இல்லைண்ணா. நீ என்ன சொல்கிற? மேலே வந்து பாரேன். சாம்குமார் குழப்ப முகத்தோடு மாடி ஏறி மேலே போய் பார்த்தான். வினோத் கைகளையும் கால்களையும் பரப்பி கொண்டு சோஃபாவில் மல்லாந்து விழுந்திருந்தான். சலனமில்லாத உடல். சாம்குமார் திடுக்கிட்டான். ஊர்மிளா, என்ன இது? பயப்படாதண்ணா, வினோதுக்கு வெறும் மயக்கம்தான். மயக்கத்துக்கு காரணம் காஃபியில் நான் கலந்து கொடுத்த வேல்யூம் மாத்திரை தான். இன்னும் 3 மணி நேரத்துக்கு இவன் கண்ணு முழிக்க மாட்டான். அதுக்குள்ளே இவனை உங்கள் இராணுவ பேரக்ஸுக்கு கொண்டு போயிரு. ஊர்மிளா, நீ என்னம்மா சொல்கிற? வினோதை எதுக்காக நான் இராணுவ பேரக்ஸுக்கு கொண்டு போனோம்? வினோத்தின் சூட்கேஸை ஊர்மிளா திறந்து காட்டினாள். துணிமணிக்கு கீழே வயர்லெஸ் கருவிகள், மினிமைஸ் செய்யப்பட்ட ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகள். அண்ணா, வினோதோட நடவடிக்கைகளில் போன மாதமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் ஸ்ரீநகர் போயிருந்தப்ப வினோதை பார்க்க அவனோட ரூமுக்கு போனேன். நான் வந்தது தெரியாமலேயே செல்ஃபோனில் யார் கூடவோ பேசிகிட்டு இருந்தான். அவன் பேசியது இதுதான். நம்முடைய ஆள் ஒருத்தன் கடைவீதியில் சின்னதாக ஒரு வாய் சண்டையை ஆரம்பிப்பான். பேசும்போதே மதத்தை பற்றியும் மத தலைவர்களை பற்றியும் வம்பிழுப்பான். பேச பேச தனிப்பட்ட அந்த பிரச்சனை பொது பிரச்சனையாகும். அவனுக்கு 4 பேர், இவனுக்கு 4 பேர் என்று கூட்டம் சேரும். வாய் சண்டை திடீரென்று கை கலப்பாக மாறும். சண்டை வலுக்கும்போது நாம் துப்பாக்கியோட மூக்கை நீட்ட வேண்டியது தான். உடனே அருகாமையில் இருக்கும் இராணுவ வீரர்கள் விரைந்து வருவார்கள். கணிசமாக இந்திய இராணுவத்துக்கு சேதத்தை உண்டாக்கலாம். இப்படி வினோத் பேசியதை கேட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அண்ணா. சத்தம் இல்லாமல் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனோட ஜாக்கிரதையாக பழகினேன். இவனுக்கு எப்படி மடக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்த போது தான் 2 நாளைக்கு முன்னாடி இவன் எனக்கு ஃபோன் பண்ணி, கம்பெனி விஷயமா நான் அவந்திப்பூர் வர வேண்டியிருக்கு, அங்கே தங்க சரியான ஹோட்டல் கிடையாது, உன்னோட வீட்டில் 2 நாள் நான் தங்கிக்கலாமான்னு கேட்டதும் நான் உஷாராயிட்டேன். கலவரம் நடந்து கொண்டிருக்கிற அந்த அவந்திப்பூருக்கு வர்றான் அப்படின்னாலே ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வரான்னு புரிஞ்சுக்கிட்டேன். வினோத் அவந்திப்பூரில் காலடி எடுத்து வச்சதுமே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி மயக்கத்தில் மடக்கணுங்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நானே போனேன்னா. ஊர்மிளா, உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனேம்மா. அண்ணா, வினோதை போன மாதம் வரைக்கும் உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அண்ணா. ஆனால் இவன் ஒரு விஷ கிருமின்னு தெரிஞ்சதும் அந்த காதலையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஏதோ என்னாலான ஒரு அணில் சேவையை இந்த நாட்டுக்கு பண்ணியிருக்கேன். இவனை அந்த இராணுவ பேரக்ஸுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிங்க. கலவரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நிதானமான குரலில் சொல்லிவிட்டு படிகளில் இறங்கி போகும் ஊர்மிளாவை அந்த கோபக்கார அண்ணன் கண்களில் நீர் தத்தளிக்க பார்த்தான். நிறைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க.
உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவிலே சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான்.